ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். அதுக்கு மட்டும்தான். ஸோ ஜஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். டீப் வாட்டர், பி கேர்ஃபுல், டேஞ்சர். ஸோ ஆழம் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு. ஸோ அதனால் உள்ளே போக வேணாம், இறங்கக்கூடாது. பாருங்கள் லெவலில் சூப்பர் சூப்பர் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து என்கிட்ட கோவம் பண்ணினா ட்ரெஸ் இருந்தால் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ மக்களே, பேராகிளைடிங் மினிமம் இதுக்கு எப்படி ஒரு 10,000 ரூபா கேட்பாங்க. கன்ஃபார்ம் 10,000 ரூபாலாம் இல்லாமல் இந்த பேராகிளைடிங் பண்ண சான்ஸே கிடையாது. அவங்க பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள். வாவ், அந்த மாதிரி இடத்தை பார்த்துவிட்டோம். மிகவும் அருமையாக நன்றாக உள்ளது. வெளிநாட்டவர் அதிகமாக வந்து செல்லும் ஒரு இடமாக கோவா அமைந்துள்ளது. பனஜி ஏரியா. மக்களே பார்த்தீங்களா, ஃபுல்லாக கோவா சைடில் கோவா அவுட்ஃபிட்டு எல்லாமே இருக்குது, கிடைக்காததே கிடையாது. கிட்டார், இம்பல்ஸ் பாருங்க. ஸ்வீட் லேக் போட்டுக்கிறோம். முன்னாடி பாருங்கள் எங்கள் கேங் லீடர் போயிட்டு இருக்கிறாப்புல. காஸ்டியூம் பார்த்தீங்க இல்லையா, வேறு லெவல் காஸ்டியூம். யார் இப்படி ஒரு காஸ்டியூம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சூப்பராக இருக்குது பீச் ஏரியா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் ஏரியா தான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கோவானாலே பீச்சு தான். பீச்சு பீச்சு பீச்சு. நம்ம ஊரில் பேச்சில் பீச் இருக்கும், இந்த ஊரில் ஒரே பீச்சாக இருக்குது. ஸோ அண்டு நீங்கள் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இங்கே இட்ஸ் காமன், எல்லாமே காமன். புதுசாக வந்திருக்க நம்மளுக்கு தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லாமே அது வந்து புதுசாக தெரியும். பட் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கும் இங்கே ரெகுலராக வர ஃபாரினர்ஸ்க்கும் இட்ஸ் காமன், புது விஷயம் கிடையாது. இது எப்போவுமே இருக்கிற மாதிரி தான். இங்கே பாருங்கள், லைஃப் கார்டு இப்படியே நடந்து வந்திருக்கலாம். சொன்னது யாரு? தலைவர். நாங்கள் தான். லைஃப் கார்டா ப்ரோ? லைஃப் கார்டு நான் தான் கார்டு. அதுதான் லைஃப் கார்டான்னு கேட்டேன் ப்ரோ. அது வழிக்குது. பில்லர் ராக் போகலாமே. ஸோ அங்கே பாருங்கள் பில்லர் ராக் அங்கே இருக்கிறது. ஸோ இந்த பீச்சில் தான், அந்த கடைசியில் தான் இப்போ நம்ம தண்ணியில் ஆடிட்டு இருந்தோம். ஸோ ஓவரால் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் கோவா. நானே இதுக்கு முன்னாடி எபிசோடில் நிறைய விஷயங்கள் கோவா பற்றி சொல்லியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ கோவா வரணும் அப்படிங்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஃபுட் எக்யூப்மெண்ட்ஸும் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. எந்த ஸ்கேம்லையும் மாட்டாமல் எங்களை மாதிரி ஜாலியாக வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா, வைப் பண்ணோமான்ட்டு போயிட்டே இருங்க. ஸோ அங்கே பில்லர் ராக் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, உங்களுக்கு பீச் ஏரியாவிலே பாருங்கள், பார், ரெஸ்டன்சி, அப்புறம் வந்து உட்கான் சம்திங் சொல்கிறாங்க. அதை அங்கே பைப் மாதிரி வச்சு மூக்கில் இழுத்து போக விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அந்த ராக்குக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதில் தான் மேலே ஏறி போகிறோம்.
ஸோ கோவா இது எத்தனாவது எபிசோடு என்னங்கிறதுலாம் தெரியாது, ஏன்னா அவ்வளோ எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு. அவர் டேட்டூ பாருங்கள், பார்த்தீங்களா இல்லையா, எத்தனை டேட்டூ போட்டிருந்தாப்புலன்னு. இங்கே என்னமோ வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் தான் நம்ம இப்போ நடந்து போகணும். என்ன ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் தெரியல என்னன்னு, இதெல்லாம் பார்க்க நீ பாட்டு போயிட்டே இருப்பேன், தெரியல என்னென்னு ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கலெக்ஷன்ஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறப்ப தலைமை சாப்பிடு வரேன் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். சோப்பு சீப்பு விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி. சரி ஓகே, நம்ம அப்படியே போகலாம். ஃபாரினர்ஸ் நம்மளை பறிச்சிட்டாங்கோ. நான் சொன்னேன்ல அந்த சம்திங் அவங்க ஸ்மோக் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அதை இதை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ண வேணாம். தெரியாத விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், கெட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். நிறைய இது வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஸோ நல்லாயிருக்கு, ஜாலியாக கோவா காஸ்டியூம் போட்டு ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கிறோம். வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கிட்டார்ஸ், அப்புறம் அந்த சின்ன சின்ன ட்ரம்ஸ், அந்த தட்டுவாங்கள்ல மத்தளம், அதுக்கு இங்கிலீஷில் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் ஏன் நம்ம வந்துட்டு போட்டு உழப்பு வாடேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக ட்ரம்னு முடிச்சிட்டேன். நாமளும் பேசாமல் இன்ஸ்டா 360 வாங்கிடலாம் மக்களை. முன்னாடி பின்னாடி திருப்பி வீடியோ பிடிச்சிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்ஸ்டா 360 வாங்கிட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. என் பேக்கெட்டில் வேறு 2 ஃபோனை போட்டு விட்டாங்க. சரீரமாக இருக்கிறதுக்கு இறங்கிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட அந்த ராக்கிட்ட வந்துட்டோம். ஸோ see there the rock stones and the mountains or anything that's there. wow what a beauty. வெயிலுக்கு போகிறாங்களா, போக வேண்டியது தான். ஸோ செம்மையாக இருக்குது ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு, உண்மையாலுமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நேச்சராக க்ரியேட் ஆன ஒரு விஷயம். பட் ஆனால் டக்குன்னு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு இது ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச மாதிரி கூட ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் இது வந்துட்டு பல 100 வருஷங்களாக இப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக. என்னடா பண்ணுறாங்க உட்காந்துட்டு செம்ம பேராக்ளைடிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் கேமராவில் தெரியுதான்னு தான் தெரியல. ஸோ மக்களை பேராக்ளைடிங் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதா? சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள், பேராக்ளைடிங். ஸோ மாலான காசு கேட்பாங்க. இதுதான் வந்துட்டு அந்த ராக். இப்போ தான் இதை பற்றி பேசிக்கிட்டேன். ஸோ நாம் அந்த பீச்சை அங்கேருந்து தான் இங்கே வந்தோம். ராக் வந்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. பீச் ஏரியாவுமே நீட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது மக்களே. ஆனால் கோவா உண்மையாலுமே லைஃப்பில் பார்க்க வேண்டிய மஸ்ட் பிளேஸ் தான். அந்தளவுக்கு ஒரு தரமான பிளேஸ் இது. பாருங்கள், இந்த இடம்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது. பில்லர் ராக், பில்லர் ராக் இந்த இடத்தோட பேர். ஸோ உண்மையாலுமே க்ளைடிங் பாருங்கள், பக்கமாக தெரியுது. ஸோ இதான் மக்களே பில்லர் ராக். இதெல்லாம் ஏறி போய் அட்வென்ச்சர் பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா பொழந்துட்டு போயிடும். கை கால் மண்டை கிண்டை எல்லாமே பொழந்துட்டு போயிடும். ஸோ அப்படியே பார்த்து ஸ்லோவாக இறங்கிக்கலாம். We are governments. Bro, I will tell this place. Only English. Bro, I will explain. Yeah, okay. That
நன்றாக அழகாக உள்ளது, மிகவும் அழகாக உள்ளது, ஒன்லி இங்கிலீஷ், மிகவும் அழகாக உள்ளது. தமிழ் போற்றும் மைந்தன் நான். தமிழ் போற்றும் மைந்தன் தான் பேச வேண்டும். ஓகே, இப்போ தமிழில் பேச வேண்டுமா? இடத்தை பார்த்து விட்டோம். மிகவும் அருமையாக நன்றாக உள்ளது. வெளிநாட்டவர் அதிகமாக வந்து செல்லும் ஒரு இடமாக கோவா அமைந்துள்ளது, பனஜி ஏரியா. அதற்காக நீங்கள் எல்லாரும் வந்து போக வேண்டும். வருவது மட்டுமல்லாமல் கொஞ்சம் பணங்களை நிறைய அள்ளி கொண்டு வர வேண்டும். அள்ளி கொண்டு லாரியில் போட்டு கொண்டு வாருங்கள். ஒரு வாரத்துக்கு குறைந்தது ஒரு 50,000 ஆகும். 50,000 கடுமையாகிவிட்டது, இன்னும் அதிகமாக கூட ஆகலாம். அங்கிருந்து வந்து லாரியில் வந்து பணத்தை அள்ளி கொண்டு வாருங்கள். வந்து விட்டு கொஞ்சம் திக்குது மக்களே, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சென்று வந்து அனைத்தையும் செலவழித்து விட்டு வீடு வெறும் கையோடு வீடு சென்று விடுங்கள். அதுதான் மிகவும் நன்றி. ஏதோ ஒன்று அதான் முகம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்க மக்களே. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆர்ட் ப்ரோக்கன் மேன் ஆகிட்டேன். அவ்வளோ காஸ்ட்லி ஒவ்வொன்றும். ப்ரோ பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ அழகாக வந்து பேசிட்டு இருந்தார். லைட்டாக திக்கினாலும் அந்த வார்த்தைகளோட கோர்வை வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. உண்மையாலுமே செம நீட்டாக உண்மையாலுமே வார்த்தையோட கோர்வைங்கிறது நல்லா நீட்டாக இருந்துச்சு. லைட்டாக அந்த வார்த்தையில் அந்த தடுக்கம் ஒரு தடுக்கம் இருந்தாலும், பட் ஆனால் அந்த கோர்வை, அந்த ஒரு கோர்வையாக கொண்டு போகிற விதம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதான் நானே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு நாள் ஒரு வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்த தூய தமிழில் எனக்கு பேச ஆசை இருக்குது, பண்ணுவேன். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ மக்களே, பேராகிளைடிங் மினிமம் இதுக்கு எப்படி ஒரு 10,000 ரூபா கேட்பாங்க. கன்ஃபார்ம் 10,000 ரூபாலாம் இல்லாமல் இந்த பேராகிளைடிங் பண்ண சான்ஸே கிடையாது. அவங்க பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள். வாவ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1 2 3 4 5 பேராகிளைடிங் மக்களே. பயங்கரமாக சுற்றிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம கையிலேயே இந்த அளவுக்கு காசு இருந்தால் நாமளும் ஒரு நாள் பறந்து பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே பறக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். ஸோ நமக்கும் பறக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ வரைக்கும் பைக்கில் பறந்துட்டுருக்குறோம். கூடிய விரைவில் நம்ம வந்துட்டு இதே மாதிரி பேராகிளைடில் கண்டிப்பாக பறப்போம். லேண்ட் பண்ணிடுவாங்க அப்படியே பொறுமையாக. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும், அப்படியே லேண்ட் பண்ணுறது தான் ப்ரோ. மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? மேன் வர்சஸ் வைல்டில் பார்த்தது இல்லையா? இங்கே பாருங்கள், 2 பேர் ஜாலியாக உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டே பேராகிளைடிங் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே பேராகிளைடிங் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்கள். 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி ஜொய் 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 ஜொயின்னு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கே இருக்குடா வானோ, அதை எட்டி பிடிக்கவா நானும்னு. ப்ரோ மக்களே, இந்த ஸ்வீட் லேக் போகிற வழியில் இருக்கிற ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றுமே யூனிக்காக பயங்கரமாக இருக்குது. போத் ஆர் மென் ஆர் விமென்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ஆர் வெரி யூனிக். அண்டு லைட்டாக ஓவர் ரேட்டாக இருக்குனாலும் பட் ஓகே, ஏன்னா கலெக்ஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் மேபி நம்ம மேக்ஸிமம் நம்ம ஊரில் பார்க்க முடியாது. ஸோ அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தபுளான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்தபுள். ஏன்னா ஊடிஸ்லாம் வந்துட்டு 1600 சொன்னார். பட் ஆனால் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டுருக்குறோம், நம்ம பட்ஜெட் விலாகர்ஸ். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது. மேபி ஃப்யூச்சரில் மேரீடுக்கு அப்புறம் வந்தால் இது கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் என்னென்னு தெரியல, பட் ஆனால் நிறைய இருக்குது என்னமோ யூனிக்காக. ஐஃபில் டவர் மேலே ஈகிள் இருக்குது. கேப்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எடுத்து விடு ப்ரோ, வாய்ஸ் ஓவர் கூட பண்ணிக்கலாம். நான்லாம் அதை ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலையே. இன்ஸ்டாவா கலெக்ஷன்ஸ்லாம் அப்பா இங்கே பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான். வெயிட் மினிட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர். எல்லாமே செம்மையாக இருக்குது ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ இதனால தான் வந்துட்டு என்கிட்ட கோவா போனீங்கன்னா ட்ரெஸ் இருந்தால் பார்த்துட்டு சொல்லு, ரேட்டு கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ தான் புரியுது, ஏன்னா கோவாவில் ட்ரெஸ்ஸு கேட்டு சூப்பராக இருக்குது மக்களே. ட்ரெஸ்லாம் நிறையா இருக்குது. பேசாமல் ட்ரெஸ்ஸுக்கு தனியாக ஒரு 5000 ரூபா எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ, நிறைய வாங்கி அள்ளி போட்டுக்கிட்டு போயிருக்கலாம். வருவோம், நம்மளால் என்ன வர முடியாதா? வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வரலாம். இங்கெல்லாம் இன்னும் வச்சுருக்குறாங்க.
எல்லாமே இந்த செயின் கழுத்தில் போடுறது, காதில் போடுறது, மூக்கில் போடுறது எல்லாமே வச்சுக்கிறாங்க மக்களே. எங்கே போகிறது எதில் போகிறதுனே தெரில. வா ப்ரோ, தலைவன் போய் தண்ணியில் ஒரு அழுத்திட்டு வந்துட்டாப்புல. இங்கே பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இந்த எபிசோடில் ஆரம்பித்ததுலேருந்தே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பீச்சுன்னு தான் கவர் பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேசஸுமே உங்களுக்கு வந்து பீச் தான் இது. ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு பவளப்பாறை தான், எல்லாமே பவளப்பாறை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பவளப்பாறை தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஃபாரினர்ஸ் அதிகம், எல்லாமே வந்துட்டு அவங்களோட அந்த ஆஃப் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு மேலே போக வேணாம்னு நினைக்கிறேன். இப்படி என்னென்ன அழகை ரசிச்சுட்டு போவோம். ஐ மீன் கடலோட அழகை. கண்ணாடி போட்டு நான் எப்படி இருக்கிறேன்னு மறக்காமல் ஒரே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அழகாக இருக்கிறேன்னா இல்லை கேவலமாக இருக்கிறேன்னா மறக்காமல் சொல்லிடுங்க. அவங்கள பார்க்குறதுக்கு லைட்டாக இந்தியன் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ மேபி இருக்கலாம். காதலுக்கு வந்துட்டு நாடு தெரியாது, கண்ணு தெரியாது, கண்ட்ரி தெரியாது, ஒன்றுமே தெரியாது சொல்ல போனால். இந்த கடலோட ஆழம் என்ன, ஆழம் தெரியாமல் ஆள முடியாது. ஸோ அதனால் நம்ம போய் இறங்கி அளந்து பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன். பட் ஆனால் அதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஸோ அதனால் விளையாட வேண்டான்ட்டு திரும்ப வந்துட்டோம். ஸோ முக்கியமாக இன்னும் வந்துட்டு ரொம்ப நேரமாக ஒன்று பண்ணணும். நம்ம ரிட்டன் இங்கேருந்து போகக்குள்ள நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறையா பார்த்தோம், நீங்களும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ரிட்டன் திரும்பி போகும்போது கண்டிப்பாக அட்மினுக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது வாங்கிட்டு போயே தீரணும். ஸோ எப்போவுமே எங்கே போனாலுமே இவங்க 2 பேர்த்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகவே மாட்டோம். ஸோ அதனால் இந்த தடவையும் போகும்போது ஏதாவது வாங்கணும். என்ன வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை. போகும்போது ரிட்டன் அப்படியே பார்த்துட்டு போவோம், எதாவது வாங்கிப்போம். ஏன்டா வாட்டர் பாட்டில் அப்படியே இருந்து கையிலேயே வச்சுக்கிறேன்னு பார்ப்பீங்க. ஸோ நாம தான் தெரியுமில்ல, அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நாமளே வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாமளே பிளாஸ்டிக்ஸ் வந்து தூக்கி போட்டு போகிறது அது கரெக்டான காரணமாக இருக்காது. ஸோ அதனால் நான் கையிலேயே வந்து கேரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிளாஸ்டிக்ஸை. ஸோ ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் தான். ஸோ இங்கே பாருங்கள், அதுவும் ஒரு சின்ன மவுண்டெயின்ஸ் தான், இதுவும் ஒரு சின்ன மவுண்டெயின். ஸோ அங்கே பார்த்தீங்களா சிகரெட் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த பொண்ணு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நான் பாட்டிலை வந்து கீழே போடாமல் கையிலேயே வச்சுட்டுருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் எப்பவும் போல் சொல்கிறது தான், அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ், சேவ் ஃபாரஸ்ட் அண்டு சேஃப் ஜேர்னி அண்டு என்ஜாய் யுவர் லைஃப். நான் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்வீட் லேக்கு. ஸோ நான் தான் தவறாக சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே. என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச பிளேஸ்னால் அதை பற்றி நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நமக்கு தெரியலை அப்படிங்கும் போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ளே இறங்கக்கூடாதான், டேஞ்சரஸான பிளேஸ், நின்று பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஸோ ஜஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். டீப் வாட்டர், பி கேர்ஃபுல், டேஞ்சர். ஸோ ஆழம் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு. ஸோ அதனால் உள்ளே போக வேணாம், இறங்கக்கூடாது. ஸோ அதனால் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அங்கே ஸோ அந்த ஃப்ளாக் அங்கே சொன்னாங்க பார்த்திங்களா, அந்த ஃப்ளாகை வந்துட்டு தாண்டி போகக்கூடாதுன்னு. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு செட்டப், இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், பாறையெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்வீட் லேக். தண்ணி வந்துட்டு எப்படி உப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரில. மேக்ஸிமம் உப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது உப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது பாருங்கள் அங்கே. ஸோ கண்டிப்பாக உப்பு இருக்கும். நல்லாயிருக்கு ஒரு லேக் செட்டப். இந்த நேர் வந்துட்டு லேக்கும், ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பீச்சும் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஈவினிங் டைமில் வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு நல்லாயிருக்கும். லைட்டிங் நீங்கள் பாகா பீச் அளவுக்கு இங்கே எதிர்பார்க்கக்கூடாது, நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான பீச்சு. நிறைய பாகா பீச் மாதிரி நிறைய க்ரௌடு இதெல்லாம் இல்லாமல். உப்பு இல்லையா ப்ரோ? உப்பு இல்லையா? மக்களே தண்ணியில் உப்பு இல்லையாமா. நான் குடிச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்கிறேன். அருண் ப்ரோ 3 பேர்த்துல நாங்கள் தான் டெஸ்ட் பண்ண அப்படியே பிடிச்சி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு குடிச்சு சொல்கிறேன் கொஞ்சம். ப்ரோ கலங்கிருச்சு, தண்ணி கலங்கிருச்சு, துப்பிடாது. பரவாயில்ல, குடிக்கல சும்மா நான் குடிச்சே பார்க்க போகிறேன். பிடிங்க என்ன பண்ணாத, நம்ம ஆளுங்க செக் பண்ணி காட்டணும், அவ்வளோதான். இந்த பக்கம் கேமரா இந்த பக்கம் இங்கே பாரு எப்படிக்குதா. இந்த பக்கம் அவ்வளோ நேரம் வாயில் வச்சு தான் டேஸ்ட் பார்த்து தான் சொல்லுவேன். இந்த பக்கம் கேமரா இருக்குதுன்னு சொன்னேன். லைட்டாக உப்பெல்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. எப்படின்னா அந்த கிணத்து தண்ணி ஆற்று தண்ணி குடிப்பல, போர் போட்டால் தண்ணி கிணத்து தண்ணி ஆற்று தண்ணிக்குது அந்த மாதிரி இருக்கும்.
மேபி நிறைய ட்ரீஸ் அண்ட் ஹில்ஸ் மவுண்டைன்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த உப்பெல்லாம் சக் பண்ணி எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உரியறதுக்கு இங்கிலீஷில் அவர் இங்கிலீஷில் சொல்கிறார் ப்ரோ. ஓகே ஓகே. அவர் இங்கிலீஷ் பேபி இல்லை செகண்ட். ஸோ உண்மையாலுமே தண்ணியில் உப்பு இல்லை. அதாவது எப்படின்னா நம்ம நார்மலாக கிணத்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கிணத்து தண்ணி எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு உப்பு வந்து ரொம்ப ஓவராலாக இல்லை. விட்டுருந்தா நான் குடிச்சிருக்கேன், குடிக்க வேணான்ட்டாங்க. சரி ஓகே. பிளாஸ்டிக் புட்டாந்தி குப்பைஸ். ஓகே ப்ரோ, நீ நல்லா பையனா. கேப் இல்லை அப்படி எங்கே போட்டேன். கேப்பு ஜோப்பில் பார்க்கலாடு அதான் கீழே மாட்டேன். எப்படி எப்படி ஆரம்பிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னு வாடா கண்ணு இல்லை வேற லெவல் பார்த்திபன் வந்துருக்குது. சாப்பிட்றா நம்மளுக்கு ஸ்பூனா எப்படி சாப்பாடு ட்ரை பண்ண போகிறோம், டச் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே இங்கே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லீடருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லல. அதான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் ப்ரோ, உங்களை தலையே வணங்கலாம் ப்ரோ, கன்ஃபார்ம் தப்பே கிடையாது. ம் இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதுதான் கஷ்டம். ஓகே என்ஜாய். தலைவருக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு அங்கே நல்லா இருக்குதாம்மா. நாங்கள் இங்கே சாப்பிட போகிறோம். எப்படி கவின்? நாம இங்கே தான். நாம் இங்கே தான். நான் இப்படித்தான், ஏன்னா நமக்கான ஏன்னா பைத்தியம் அப்படி தான் ப்ரோ. அங்கே ட்ரை பண்ண அதே ஃபிஷ் தான். என்ஜாய். ஆ ப்ரோ இந்த வருஷம் இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் கோவாவில் என்ட்ரு ஆகும்போது ட்ரை பண்ணோம் பாருங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ கண்ணாடி கழட்டிடுறேன். என்னடா திங்கும் போது கூட வர கண்ணாடி அப்படின்னு கேட்கலாம். அதனால தான் இதுக்கு மேலே விட்டு அடித்து வணக்க வேண்டியதான். வா மொண்டு ஊத்துறாருன்னு. நான் சாப்பாடு விழாக்கெலாம் அதிகம் பண்ணது கிடையாது, ஆனால் கோவாவில் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மேற்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி கவின் ஆரம்பிச்சுட்டா நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். பசி. பசி. இந்த மீனோட டேஸ்ட் தான் உண்மையாலுமே அல்டிமேட்டு. இந்த பொறி பொரியாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது என்னன்னே தெரில. அல்டிமேட்டாக இந்த மீன். மக்களே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். நீங்கள் ப்ளூ லேக் போகிற வழி இதில் தான். ஸோ இந்த ராக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு இதில் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். இங்கே தான் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, ரேட்டும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த பில்லர் ராக் பீச்சை விட்டு நாம் இப்போ வெளியே போக போகிறோம். அடுத்து போகிற வழியில் இன்னும் ஒரு பீச் இருக்கிறதா நம்ம பார்த்திபன் சொன்னார். அந்த பீச்சை விசிட் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். பாய் பாய் சொல்லிவிட்டு போக வேண்டியதாக ஃபாரினர்ஸ்க்கெலாம்.